வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல கிரைம் ஆஜ்கல் அப்படின்ற வெப் சீரிஸோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான கிரைம் த்ரில்லர் வெப் சீரிஸ்னு சொல்லலாம். இந்த வெப் சீரிஸ்ல நிறைய கதைகள் இருக்கு. ஏற்கனவே 2 கதைகளை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கோம். அதை பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், வேணும்னா பார்த்துக்கோங்க. முதல்ல இந்த கதையோட பிளாட் என்னன்றதை சொல்றேன். சுவாதின்ற ஒரு பொண்ணு இருக்காங்க பாத்தீங்களா, வீட்டை விட்டு ஓடி போலான்னு முடிவு பண்ணி ஓடி போயிடுறாங்க. அப்படி ஓடி போன பொண்ணுக்கு என்னாச்சு, கூட போன சேகர் அப்படின்றவர் எங்க போனாரு, 2 பேருமே தான் போனாங்களா இல்ல தனித்தனியா போனாங்களா, 2 பேருமே உயிரோட தான் இருக்காங்களா இல்ல இறந்து போயிட்டாங்களா அப்படின்ற மாதிரி பல குழப்பங்கள் நடக்கும். கடைசியில போலீஸுங்க சால்வ் பண்ணாங்களா இல்லையான்னு சொல்றது தான் கதையா இருக்கும். இல்ல நீங்க எதிர்பார்க்காத வேற லெவல் ட்விஸ்ட் வச்சிருப்பாங்க. கொஞ்சம் கூட நீங்க அதை ப்ரெடிக்ட் பண்ண வாய்ப்பே கிடையாது. கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். இந்த எபிசோட ஸ்டார்டிங் சீனே 2 லவ் ஜோடியை நமக்கு காட்டுறாங்க. ஒரு ஜோடியோட பேரு ரீமா ஜெகன் அப்படின்றது, இன்னொரு ஜோடியோட பேரு சுவாதி சேகர் அப்படின்றது. ஆக்சுவலா இல்ல சுவாதி சேகர் தான் ரொம்ப முக்கியமான ஜோடியா இருப்பாங்க. இவங்களை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இவங்க 4 பேருமே ஃப்ரெண்ட்ஸ் போல ஒரே இடத்துல தான் இவங்க எல்லாருமே ஜாலியா ரொமான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது தனித்தனியா ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே இந்த சீனை கட் பண்ணி நமக்கு ஒரு கார் வேகமா வந்துட்டு இருக்கிறத காட்டுறாங்க. காட்டுப்பகுதி மாதிரி ஒரு இடத்துக்கு தான் கார் வருது. ஏதோ ஒரு பொண்ணை யாரோ தூக்கிட்டு வர மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அந்த பொண்ணை இந்த இடத்துல போட்டு கொளுத்தணுன்றதுக்காக தான் வந்திருக்கான் போல. இப்ப வந்தவன் இருக்கான் பாத்தீங்களா, பெட்ரோல் ஊத்தி அந்த பொண்ணை இந்த இடத்துல கொளுத்துறான். எரிக்கப்பட்ட பொண்ணு யாரு, எரிச்சது யாருன்றத தெளிவா நமக்கு காட்டல. இப்ப சுவாதின்ற பொண்ணை நமக்கு காட்டுறாங்க. அவங்க வீட்டோட மொட்டை மாடியில சோகமா உட்காந்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ஏதோ பிரச்சனை போல, அதை நினைச்சுதான் சோகமா உட்காந்துட்டு இருக்காங்க. இவங்க அம்மா இப்படி உட்காந்துட்டு இருக்கிறத கவனிக்கிறாங்க. இப்ப பொண்ணுக்கு பக்கத்துல உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா இந்த சுவாதிக்கு வீட்டுல ஒரு பையனை பார்த்து முடிவு பண்ணிருக்காங்க. ஆனா சுவாதி வேற ஒரு பையனை லவ் பண்றாங்க. என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்க. அம்மா இருக்காங்கல்ல, பல வருஷத்துக்கு முன்னாடி தப்பான முடிவை நான் எடுத்துட்டேன், அதனால தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், நீயாவது உனக்கு பிடிச்ச முடிவை எடுன்னு சொல்றாங்க. அதாவது அந்த பையன் கூட ஓடி போனா ஓடி போன்றதை இன்டைரக்டா சொல்றாங்க. பொண்ணுமே அம்மாக்கு நன்றிலாம் சொல்றா. சரி சீக்கிரமா போய் படுன்ற மாதிரி அம்மா படுக்கிறதுக்காக கிளம்பிடுறாங்க. இந்த பொண்ணு என்ன பண்றதுன்னு யோசிக்கிறா. இப்ப 2 நாள் கழிச்சு நடக்கிறத காட்டுறாங்க. இந்த சுவாதிக்கு 2 பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. கால் பண்ணா சுவாதி எடுக்கவே மாட்டாங்க. இன்னைக்கு முக்கியமான பிராக்டிகல்ஸ் இருக்கும், என்ன வராம இருக்கான்ற மாதிரிலாம் ஃப்ரெண்ட்ஸுங்க யோசிக்கிறாங்க. சாரும் எதுக்காக சுவாதி வரல, வீட்டுல போய் கொஞ்சம் விசாரிங்க அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்களை பார்த்த மாதிரி சொல்லிட்டாரு. இந்த 2 பொண்ணுங்களுமே விசாரிக்கலாம் அப்படின்ற மாதிரி வீட்டுக்கிட்ட வராங்க. சுவாதியோட அண்ணன் பேரு விக்ரம் அப்படின்றது. விக்ரம் கிளம்பிட்டு இருக்கும் போது இந்த ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, சுவாதி எங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. சுவாதி இதுக்கப்புறம் காலேஜுக்குலாம் வரமாட்டா, அவளை பத்தி கேட்டு இந்த இடத்துக்கு வராத, கிளம்பு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஏன் எதுக்குன்ற மாதிரிலாம் இந்த பொண்ணு கேட்கிறா. விக்ரம் கண்டுக்காம கிளம்பிடுறாரு. அம்மா கிட்ட இந்த பொண்ணுங்களாம் ஜாலியா பேசுவாங்க போல. இப்ப அம்மா கிட்ட சுவாதி எங்கன்னு கேக்குறாங்க. சுவாதி வெளியூருக்கு படிப்புக்காக போயிருக்காமா, இதுக்கப்புறம் அவளை தேடி வராதீங்க, அவ காலேஜுக்குலாம் வரமாட்டா அப்படின்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. அம்மா எதையும் மறைக்கிறாங்க அப்படின்றது இந்த பொண்ணுக்கு தெரியுது. இவன் நோண்டி நோண்டி கேட்டுட்டு இருக்கா. இதுக்கு மேல என்கிட்ட எதையும் கேட்காதீங்கம்மா, எனக்கு வேலை இருக்குன்ற மாதிரி அம்மா வேகமா கிளம்பிடுறாங்க. சுவாதி சேகர்னு ஒரு பையனை லவ் பண்ணது இவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால ஒரு பையன் ஃப்ரெண்டு கிட்ட போய் சேகர் வீட்டுல விசாரின்னு சொல்லியிருப்பாங்க. அவன் விசாரிச்சதை பத்தி இவங்க கிட்ட சொல்றான். சேகர் எங்கன்ற மாதிரி சேகர் அம்மா கிட்ட கேட்டிருப்பான். சேகருக்கு வேலை கிடைச்சிருச்சுப்பா, அதனாலதான் வேலை பார்க்கறதுக்காக டெல்லிக்கு போயிருக்கான் அப்படின்ற மாதிரி அம்மா சொல்லியிருப்பாங்க. கிளம்பிட்டு இருக்க சேகர் கிட்ட எங்க போறன்ற மாதிரி அம்மா கேட்டிருப்பாங்க. டெல்லியில வேலை கிடைச்சிருக்குமா, போயிட்டு வரேன்ற மாதிரி கிளம்பியிருப்பாரு. பொய் சொன்னாரா உண்மை சொன்னாரா என்னன்றது தெரியல. அம்மா கிட்ட இப்படிதான் சொல்லிட்டு போயிருக்கான் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. கண்டிப்பா சேகர் வேலைக்கு போல, 2 பேருமே ஓடிதான் போயிருக்காங்க போல, அதனாலதான் பேரண்ட்ஸும் சொல்லாம மறைக்கிறாங்கன்னு யோசிக்கிறாங்க. ஒருவேளை அதை தாண்டி வேற ஏதாவது நடந்திருந்ததுன்னா என்ன பண்றது அப்படின்ற மாதிரி இந்த ஃப்ரெண்ட்ஸுங்க யோசிக்கிறாங்க. சுவாதியை பொறுத்த வரைக்கும் மணிஷ்னு ஒரு பையன் கூட தான் நிச்சயதார்த்தம் பண்ணிருப்பாங்க. அந்த பையனுக்கு ஏதாவது தெரியுமான்னு விசாரிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. அவன் பணக்கார வீட்டு பையனா இருப்பான். எனக்கு அதை பத்தி எல்லாம் தெரியாது, எங்களுக்குள்ளதான் எல்லாமே முடிஞ்சிருச்சுல, என்கிட்ட எதுக்காக இதெல்லாம் கேட்கிற, கிளம்பு அப்படின்ற மாதிரி இந்த ஃப்ரெண்டு கிட்ட மூஞ்ச காட்டுற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கான். ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஏதோ தப்பா இருக்க மாதிரியே தோணுது. பேசாம போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடலான்ற மாதிரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துடுறாங்க. இவங்களுக்கு தெரிஞ்ச எல்லாத்த பத்தியும் சொல்றாங்க. சுவாதியும் சேகரும் ஓடிதான் போனாங்களா, அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்துச்சான்னு எங்களுக்கு தோணுது, இங்க கொஞ்சம் விசாரிச்சு சொன்னா நல்லா இருக்கும்ன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி இங்க இருக்க லேடியும் ஏத்துக்கிறாங்க. அம்மாவை பொறுத்த வரைக்கும் வேலை விஷயமா தான் வெளியூருக்கு போயிருக்கிறதா சொல்லியிருப்பாங்க. இப்ப இந்த லேடி ஆபீசர் இருக்காங்கல்ல, பொண்ணு எங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. அம்மாக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. உடனே பையனான விக்ரம்க்கு கால் பண்ணி சொல்லிடுறாங்க. விக்ரமோட அப்பாவும் சரி அவரோட தம்பியும் சரி ஒரு துணிக்கடை தான் வச்சிருக்காங்க. விக்ரம் அந்த இடத்துல வேலைலாம் பார்ப்பான். இப்ப அப்பா கிட்டயும் சித்தப்பா கிட்டயும் விஷயத்த சொல்றான். இப்ப சித்தப்பாவும் அப்பாவும் வேகமா கிளம்பி வீட்டுக்கிட்ட வந்துடுறாங்க. இப்ப போலீஸ் ஜீப் வெளியே நிக்கிறத பாக்குற இவங்க கோவப்படுறாங்க. மேடம் எதுனாலும் ஸ்டேஷனுக்கு போங்க, அங்க நாங்க வந்து பேசிக்கிறோம், இந்த இடத்துக்கு வந்து எங்களோட மானத்தை வாங்காதீங்க அப்படின்ற மாதிரிலாம் அப்பா சொல்றாரு.
சரின்ற மாதிரி ஏத்துக்கிட்டு இவங்களுமே இங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்ப ஸ்டேஷனுக்கு வந்து அப்பாவும் பையனும் பேச ஆரம்பிக்கிறாங்க. சுவாதி எங்க வீட்டை விட்டு ஓடி போயிட்டா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது சுவாதி உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, அன்னைக்கே பாய் ஃப்ரெண்டு கூட ஓடி போலான்ற மாதிரி வீட்டை விட்டு கிளம்பி போயிருக்காங்க போல. இத வெளியே சொன்னா எங்களுக்கு தான் அவமானமா இருக்கும், அதனால தான் சொல்லாம என்னென்னமோ சொல்லி சமாளிச்சிட்டு இருக்கோம். இந்த பொண்ணுங்க தேவையில்லாம இந்த மாதிரி வேலையை பண்ணி விட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சுவாதியோட அப்பா காலையில கண் முழிச்சிருப்பாரு. அப்பதான் வீட்டுல பொண்ணு இல்லன்றது தெரிய வருது. பொண்ணு எங்க போனான்ற மாதிரி தேடிட்டு இருக்காரு. இப்ப ஒய்ஃபு கிட்ட பொண்ணு எங்கன்னு கேக்குறாரு. என்னங்க சொல்றீங்க, பொண்ணு வீட்டுல இல்லையான்ற மாதிரிலாம் ஒய்ஃபு கேக்குறாங்க. ரொம்ப நடிக்காத, பொண்ணை நீ தானே போக விட்ட அப்படின்ற மாதிரிலாம் ஒய்ஃபு கிட்ட கேக்குறாரு. நாளா அப்படி பண்ணலன்ற மாதிரி ஒய்ஃபு சொல்றாங்க. அம்மா, நீங்க கடைசியா அவகிட்ட பேசினதை நான் பார்த்தேன், நீங்க தான் இந்த விஷயத்த பண்ணீங்களா, ஒழுங்கா சொல்லுங்கன்ற மாதிரி விக்ரம் கேக்குறான். நாளா இந்த விஷயத்த பண்ணலன்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. ஆனா அம்மா தான் கிளம்பணும்னா கிளம்பிக்கோன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அம்மா இருக்காங்கல்ல, இந்த விஷயத்த பத்தி லேடி போலீஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. நான் தான் போனோம்னா போய்க்கோன்னு சொன்னேன், அவ போயிட்டா போல அப்படின்ற மாதிரிலாம் அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அம்மா இந்த இடத்துல ஒத்துக்கிட்டாங்கல்ல, இது எல்லாமே இப்ப ஹஸ்பண்டுக்கும் பையனுக்கும் தெரிய வந்துருது. நான் எப்படியாவது அவளை சமாளிச்சு மனிஷ்க்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்னு நினைச்சேன், நீ தான் பேசி அவளோட மனசை மாத்திருக்க, அவளை வீட்டை விட்டு ஓட வச்சிருக்க, உன்னை என்ன சொல்றது அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட் பயங்கரமா கோவப்படுறாரு. ஏமா இப்படி பண்ணீங்கன்ற மாதிரி விக்ரமும் இந்த இடத்துல கோவப்படுறாரு. நீங்க மட்டும் இப்படி பண்ணாம இருந்திருந்தீங்கன்னா மானத்தோட இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் கோவமா பேசுறாங்க. விக்ரம பொறுத்த வரைக்கும் ஒரு சித்தப்பா பையனும் இருக்கான், அதாவது தம்பியும் இருக்கான். அந்த தம்பி இருக்கான்ல, இப்ப கூட ஒன்னும் கெட்டு போல, எப்படியாவது கண்டுபிடிச்சிடலாம், யாருக்கும் தெரியாம நம்ம திரும்பி வீட்டுக்கு கூட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனை நமக்கு காட்டுறாங்க. இப்ப சேகரோட அம்மா அப்பாவை இந்த இடத்துக்கு வர வச்சிடுறாங்க. இவங்க கிட்ட பேசி பாக்குறாங்க. இவங்க கிட்ட பேசுறது மூலியமா இவங்களுக்கு அதை பத்தி எதுவுமே தெரியலன்றது தெரிய வருது. சேகரோட அப்பா இருக்காரு பாத்தீங்களா, அந்த சுவாதியோட அப்பா கிட்ட வேலை பாக்குறவரா இருப்பாரு, கணக்கு பிள்ளை வேலை பாக்குறவரா இருப்பாரு. இங்கதான் ஒரு பிளாஷ்பேக்கை நமக்கு ரிவீல் பண்றாங்க. ஆக்சுவலா இந்த சேகர் சுவாதிக்கு மெசேஜ் எல்லாம் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. அப்ப இவரோட அப்பா வீட்டுக்கு வராரு. வந்தவர் என்ன சொல்றாருன்னா, முதலாளி பொண்ணுக்கு ஒரு பையனை பார்த்திருக்காங்க, பெரிய பணக்கார மாப்பிள்ள, நிச்சயதார்த்தம் இன்னைக்கு தான் பிளான் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இது எல்லாத்தையும் பையனான சேகர் கேட்டுட்டு இருக்காருல, என்ன இவர் இப்படி சொல்றாரு அப்படின்ற மாதிரி ஷாக் ஆகுறாரு. ஆக்சுவலா சுவாதி வீட்டுல சடனா இந்த பிளான பண்ணிருக்காங்க. அதனால தான் சுவாதி பாய் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்ல போல. மனிஷ்ன்ற பிசினஸ் மேன் இருக்காரு பாத்தீங்களா, இவங்க கையில ரிங் எல்லாம் போட்டு விடுறாரு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்திருக்காங்க, சந்தோஷமா கிளாப் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இன்ஸ்பெக்டர் இருக்காருல, உங்க பையன் அந்த பொண்ணை கூட்டிட்டு ஓடி போயிருக்கான், இப்படிதான் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இல்ல இல்ல, எங்க பையன் டெல்லிக்கு வேலை விஷயமா போயிருக்கான்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. பையன் சொல்லிட்டு போனதை வச்சு அம்மா இப்படி சொல்றாங்க. இல்ல, உங்க பையன் இப்படி கூட்டு ஓடி போயிருக்கான், எங்கன்னு தெரிஞ்சா தயவு செஞ்சு சொல்லுங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. சத்தியமா எங்களுக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி பேரண்ட்ஸ் சொல்லிட்டு போறாங்க. எங்க ரெண்டு பேருமே ஓடி போயிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப பர்மர் அப்படின்ற ஒரு பகுதியை நமக்கு காட்டுறாங்க. இங்க இருக்க குளத்துல சில எலும்பு கூடு எல்லாம் கிடைக்குது போல. இப்ப ஒருத்தர் எதர்ச்சியா பார்த்தா அந்த எலும்பு கூடு எல்லாத்தையும் எடுத்துட்டு இருக்காரு. போலீஸ்லாம் இந்த இடத்துக்கு வந்து எடுக்க சொல்றாங்க. இப்ப எலும்பு கூடு எல்லாத்தையும் எடுத்து வச்சிடுறாங்க. பாடி எரிச்சதுக்கு அப்புறம் எலும்பு கூடு கருப்பா மாறும்ல, அதுதான் தண்ணிக்குள்ள போட்டிருக்காங்கன்னு தெரிய வருது. இப்ப மீடியாக்கள் இருக்காங்கல்ல, இந்த பகுதியில இருக்க எஸ்ஐ கிட்ட கேள்வி மேல கேள்வி கேக்குறாங்க. அவருமே மீடியா கிட்ட பதில் சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் சுவாதியோட 3 ஃப்ரெண்ட்ஸுமே பாக்குறாங்க. ஒருவேளை அது சுவாதியோட டெட் பாடியா இருந்தா என்ன பண்றதுன்னு யோசிக்கிறாங்க. அதாவது எலும்பு கூட சுவாதியோடதா இருந்தா என்ன பண்றதுன்னு யோசிக்கிறாங்க. அப்படிலாம் இருக்காதுன்ற மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் சொல்றாங்க. இப்ப மனிஷா அவரோட ஆபீஸ்க்கு வந்துட்டு இருக்காரு. அப்பதான் போலீஸ் கிட்ட இருந்து கால் வருது, விசாரணைக்காக ஸ்டேஷன் வரைக்கும் வாங்கன்னு சொல்றாங்க. மனிஷ்னா சுவாதியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒருத்தர் முடிவானாரு பாத்தீங்களா, அவர் தான் மனிஷா இருப்பாரு. என்ன வர சொல்றாங்கன்னு யோசிக்கிறாரு. இப்ப போலீஸுங்க சுவாதியோட கால் ரெக்கார்டு எல்லாத்தையும் எடுத்துடுறாங்க. அதுல கடைசியா மனிஷ் கிட்ட தான் அவங்க பேசியிருக்காங்கன்னு தெரிய வருது. சுவாதிக்கும் மனிஷ்க்கும் நடுவுல ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கும். 20 நாளைக்கு மேல ரெண்டு பேருமே பேசிக்காம இருந்திருப்பாங்க. அப்படி பேசிக்காம இருந்தவங்க எதுக்காக காணாம போறதுக்கு முன்னாடி நாள் இவன் கிட்ட பேசியிருக்காங்க, இவன் ஏதாவது பண்ணிருப்பானா அப்படின்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் யோசிக்கிறாரு. எப்படியும் வருவான்ல, விசாரிச்சுக்கலான்ற மாதிரி நினைக்கிறாரு. இதை தாண்டி ரீசன்ட் டைமா சுவாதி இருக்காங்கல்ல, ரீமான்னு ஒருத்தங்க கிட்ட போன்ல பேசியிருக்காங்க. அந்த ரீமாவை கான்டாக்ட் பண்ணி பேசலாம் நினைக்கிறாங்க. அதாவது ஸ்டார்டிங் வேற ஒரு ஜோடியை காமிச்சாங்கல்ல, அவங்க தான் ரீமாவா இருப்பாங்க. இப்ப ரீமாக்கு போலீஸ் கிட்ட இருந்து கால் வருது. விசாரணை பண்றதுக்காக ஸ்டேஷன் வரைக்கும் வர முடியுமான்ற மாதிரி கேக்குறாங்க. ஏன் எதுக்குன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. சுவாதி மிஸ் ஆகுறாங்க, அது சார்ந்த விசாரணை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி மேடம், ஈவினிங் டைம் நானே ஸ்டேஷனுக்கு வரேன்ற மாதிரி ரீமா சொல்றாங்க. ஓகேன்ற மாதிரி இந்த லேடியும் காலெல்லாம் கட் பண்ணிடுறாங்க. சுவாதிக்கும் உனக்கும் நடுவுல தான் எல்லாமே ஸ்டாப் ஆயிருச்சுல, அப்புறம் எதுக்காக அவ கால் பண்ணா, எதுக்காக நீ பேசுன அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. இவனுமே நடந்த விஷயத்த சொல்றான். சுவாதி கிட்ட இருந்து கால் வந்தோன்னு எடுக்க வேணாம் தான் நினைச்சிருப்பான். சரி எடுத்துதான் பேசுவோமே அப்படின்ற மாதிரி அட்டன் பண்ணி கோவமா இவன் பேச ஆரம்பிக்கிறான். என் மேல நீங்க கோவத்துல இருப்பீங்கன்னு தெரியுது, இப்ப நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியும், தயவு செஞ்சு இந்த இடத்துக்கு வந்து வெயிட் பண்ணுங்க, என்ன ஒரு இடத்துக்கு கொண்டு போய் விடுங்க அப்படின்ற மாதிரிலாம் ஹெல்ப் கேக்குறாங்க.
இவருமே பண்ணலான்ற மாதிரி யோசிச்சு அந்த இடத்துக்கு கார் எடுத்துட்டு போயிடுறாரு. அவங்க வருவாங்கன்னு வெயிட் பண்றாரு. பார்த்தா அவங்க வர மாதிரியே தெரியல. என்ன இவங்க வரவே மாட்டாங்க அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. திரும்ப கால் பண்ணி பாக்குறாரு. போனியா அவங்க எடுக்க மாட்டாங்க. கிளம்பலான்ற மாதிரி கிளம்பி இருப்பாரு. உண்மையில இதுதான் நடந்தது அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்றாரு. போலீஸுங்க இவரோட FB சாட் எல்லாம் எடுத்திருப்பாங்க. சேகர் இருக்கார்ல, இவருக்கு நிறைய போட்டோஸ் எல்லாம் அனுப்பி வச்சிருப்பாரு. அதாவது சேகரும் சுவாத்தியும் க்ளோஸா இருந்தாங்கல்ல, அதெல்லாம் இவருக்கு அனுப்பி வச்சிருப்பாரு. எதுக்காக சேகர் இதெல்லாம் அனுப்பி வச்சான் தெளிவா சொல்லு அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேட்கிறாரு. எல்லாத்தையும் சொல்றேன்ற மாதிரி மனிஷும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. 2 மாசத்துக்கு முன்னாடி தான் இவங்களுக்கு நிச்சயதார்த்தம் பிளான் பண்ணிருப்பாங்க. இவருக்கு பார்த்தோன்னே அவங்கள ரொம்ப பிடிச்சிருது. என்ன பிடிச்சிருக்கான்ற மாதிரி கேட்கிறாரு. அவங்க தயங்கி பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஏன் இப்படி தயங்கி சொல்றாங்க அப்படின்ற மாதிரி இவர் அப்பயே யோசிச்சிருப்பாரு. இவர் அடிக்கடி இவங்களுக்கு கால் பண்ணி பேசுறாரு. இவங்களுமே சாதாரணமா பேசுறாங்க. வீட்டுல பேச சொல்லிதான் இவங்க சாதாரணமா பேசிட்டு இருக்காங்க போல. பேசி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன இப்படி பேசிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி இவங்களே இந்த இடத்துல ஃபீல் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நான் எப்படியாவது லவ் மேட்டரை ஓபன் பண்றேன்னு இவங்க சேகர் கிட்ட சொல்லிருப்பாங்க போல. அந்த டைம்லாம் தாண்டிடுது. அதனால சேகரே நேரடியா மனிஷ்க்கு கால் பண்ணி பேசுறாரு. சுவாத்தியும் நானும் லவ் பண்றோம்னு சொல்றாரு. இஷ்டத்துக்கு வளராத, முதல்ல போனை வையன்ற மாதிரி மனிஷ் கட் பண்றாரு. இரு உனக்கு போட்டோ அனுப்புறேன்ற மாதிரி இவர் சொல்றாரு. இப்ப கொஞ்ச நேரத்துல சேகர் கிட்ட இருந்து நிறைய போட்டோஸ் எல்லாம் வருது. அதாவது சுவாத்தியும் சேகரும் நெருக்கமா இருக்க மாதிரி போட்டோவை தான் அனுப்பி வச்சிருக்காரு. இத பாக்குற மனிஷ் ஷாக் ஆயிடுறாரு. அப்பா கிட்ட சொல்லிடுறாரு. இப்ப அப்பா இருக்காருல, அந்த ஃபேமிலி கிட்ட பேசுறதுக்காக வராரு. அப்பதான் ஒரு விஷயம் தெரியுது. சுவாதி அப்பாக்கு ஏற்கனவே லவ் மேட்டர் தெரிஞ்சிருக்கும். அதனால தான் வேகமா கல்யாணத்துக்கு பிளான் பண்ணிருக்காரு. என் பொண்ணுக்கு நான் எல்லாத்தையும் புரிய வச்சிட்டேன், இதுக்கப்புறம் நடக்காது அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. ஆனா இப்ப கூட பொண்ணு இருக்காங்கல்ல, இல்லப்பா என்னால மறக்க முடியாதுன்ற மாதிரிலாம் பேசுறாங்க. இதை கேட்கிற மனிஷ் அப்பாக்கு பயங்கரமா கோவம் வந்துருது. இதுக்கு மேல இந்த வீட்டுல நம்ம இருக்க முடியாது, வாடா கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி பையனை இங்க இருந்து கூட்டு போறாரு. சரி, சுவாத்தியும் சேகரும் எங்க போறதுக்கு பிளான் போட்டு வச்சிருந்தாங்கன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. சார் அதெல்லாம் எனக்கு தெரியாது சார், என்ன ஒரு இடத்துல வெயிட் பண்ண சொன்னா நான் வெயிட் பண்ணேன், ஆனா அவ வரவே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அந்த பொண்ணு மேல கோவப்பட்டிருக்க, அப்புறம் எப்படிப்பா ஹெல்ப் பண்றதுக்காக வேகமா வந்த, நம்புற மாதிரியே இல்லையன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. சார் அவன் மேல கோவமா இருந்தது உண்மைதான், ஆனா பார்த்தோன்னே அவளை எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு சார், இந்த ஹெல்ப்பை பண்ணலாம்னு நினைச்சுதான் பண்றதுக்காக வந்தேன், ஆனா அவ வரவே இல்லைன்ற மாதிரி சொல்றாரு. இவர் வெயிட் பண்ணது உண்மையான செக் பண்ணலான்ற மாதிரி இவங்க நினைக்கிறாங்க. பார்த்தா அந்த பகுதியில சிசிடிவியே இல்ல. இவர் வந்து வெயிட் பண்ணாரா இல்லையான்றது உங்களுக்கு கிளியரா தெரிய மாட்டேங்குது. லேடி அசிஸ்டன்ட்டை பொறுத்த வரைக்கும் ரீமான்னு ஒரு பொண்ணுக்கு கால் பண்ணி பேசியிருப்பாங்க. ஈவினிங் வான்னு சொல்லியிருப்பாங்க. அவ ஈவினிங் வந்திருக்க மாட்டா. திரும்பி கால் பண்ணலான்ற மாதிரி இவங்க கால் பண்ணியிருப்பாங்க. அவ காலை எடுக்கவே மாட்டா. சோ ரீமா எதுக்காக இந்த மாதிரி பண்றா? அப்ப ரீமா ஏதாவது தப்பு பண்ணிருக்காளா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு கேள்வி வந்துருது. ரீமாவை பத்தி விசாரிக்கணும்னு நினைக்கிறாங்க. சுவாதியோட 3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட தான் ரீமாவை பத்தி கேக்குறாங்க. சார் ரீமாவை பொறுத்த வரைக்கும் ஒரு பையனை லவ் பண்ணா, அவன் கூட ஓடி போனா, அவன் பேரு ஜகன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ரீமாவை பத்தி வீட்டுல விசாரிக்கிறாங்க. அப்பா இருக்காருல, நான் ரீமாவை எப்பவோ தலைமுழுகிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஆக்சுவலா ரீமா ஜகன் 2 பேருமே சேர்ந்த மாதிரி தான் ஓடி போயிருப்பாங்க. அந்த விஷயத்துல சுவாத்தியும் சேகரும் நிறைய ஹெல்ப் எல்லாம் பண்ணிருப்பாங்க. ஏன்னா 4 பேருமே ஃப்ரெண்ட்ஸ் இல்ல, அதனால ஹெல்ப் பண்ணிருப்பாங்க. சோ இந்த கப்பலை பத்தி தெரிஞ்சுக்கணும், ஏன்னா இந்த வாட்டி இவங்க 2 பேர் ஓடி போறதுக்கு இந்த கப்பல் ஹெல்ப் பண்ணிருக்கலாம், அதனால தான் போலீஸ் கால் பண்றாங்கன்னு தெரிஞ்சா பயந்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் இந்த லேடி அசிஸ்டன்ட் சொல்றாங்க. இதை தாண்டி ஒரு பகுதியில எலும்பு எல்லாம் கிடைச்சது பாத்தீங்களா, அந்த எலும்பு சுவாதியோட எலும்பான்றதை செக் பண்ணோன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஆக்சுவலா மனிஷ் சுவாதி கூப்பிட்டாங்க, நைட் நேரம் போய் அந்த இடத்துல நின்னாரு பாத்தீங்களா, அதை பத்தி இப்பதான் அப்பாக்கு தெரிய வருது. நீ எதுக்குடா தேவையில்லாம போனன்ற மாதிரிலாம் அப்பா கேக்குறாரு. பையன் எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்கான். டே வேற ஏதாவது தப்பு கிப்பு பண்ணி தொலைச்சிட்டியா, என்கிட்ட எதுனாலும் சொல்லுன்னு கேக்குறாரு. அப்பயும் எதுவுமே பேசாம திருத்தர்னு முழிச்சிட்டு இருக்கான். இப்ப இங்க இருக்க இன்ஸ்பெக்டர் இருக்காருல, பர்மர் இன்ஸ்பெக்டருக்கு கால் பண்ணி பேசுறாரு. அந்த எலும்பு யாருதுன்னு தெரிஞ்சுதான் கேக்குறாரு. இல்ல சார், இங்க மிஸ்ஸிங் கேஸ் கூட எதுவுமே இல்லன்ற மாதிரி சொல்றாரு. சரி சார், எங்களுக்கு ஒரு பொண்ணோட பாடியா இருக்குமான்ற மாதிரி டவுட் இருக்கு, நாங்க DNA சாம்பிளை அனுப்பி வைக்கிறோம், மேட்ச் பண்ணி பாருங்கன்னு சொல்றாரு. இப்ப நேரா சுவாதியோட வீட்டுக்கு தான் வந்திருக்காரு. அது சுவாதியோட பாடியா இருக்கலாம், நாங்க சந்தேகப்படுறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவங்க கிட்ட இருந்து DNA சாம்பிள்லாம் எடுத்துக்கிறாங்க. இதை தாண்டி சுவாதி வீட்டுல இருந்து ஏதாவது எடுத்துட்டு போனாலா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஆமா, கொஞ்சம் நகை எடுத்துட்டு போனா அப்படின்ற மாதிரி வீட்டை சேர்ந்தவங்க சொல்றாங்க. பொண்ணு மிஸ் ஆகுறான்னு தெரிஞ்சோன்னா ஃபேமிலியை சேர்ந்தவங்க நகையை செக் பண்ணிருப்பாங்க. அப்பதான் நகை மிஸ் ஆகுறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நகைக்காக சிலர் கொலைலாம் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி யாராவது கொலை பண்ணிருக்க கூட வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி தான் இன்ஸ்பெக்டர் யோசிக்கிறாரு. அதனால தான் இந்த டீடைல் எல்லாத்தையும் கேட்டு வாங்கிட்டு இருக்காரு. இப்ப போலீஸ் ஆள் ஒருத்தர் பர்மர் பகுதிக்கு வந்துடுறாரு. 4 பேரோட போட்டோவையும் காட்டுறாரு. இந்த 2 ஜோடி இங்க வந்தாங்களான்னு ஒவ்வொரு ஹோட்டலா விசாரிக்கிறாரு. எல்லாருமே தெரியலன்னு சொல்லிட்டாங்க. இப்ப போலீஸுங்களுக்கு புதுசா ஒரு தகவல் கிடைக்குது. ஆக்சுவலா அந்த ரீமா பொண்ணு இருக்காங்கல்ல, ஒரு நகை கடையில ஒரு பொருளை விற்கிறதுக்காக வந்திருப்பாங்க. அதாவது தோடுன்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் விற்கிறதுக்காக வந்திருப்பாங்க.
இந்த பொண்ணு இந்த இடத்துக்கு வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சோன்னா சிசிடிவி எல்லாம் கேட்டு வாங்கிடுறாங்க. கம்மல் வித்திருக்காங்கன்னு இவங்களுக்கு தெரிய வந்துருது இல்ல, இவங்களுமே அப்பா கிட்ட விசாரிக்கலான்ற மாதிரி அப்பா கிட்ட கம்மலை காட்டுறாங்க. இது சுவாதியோட கம்மல் தான் அப்படின்ற மாதிரி அப்பா சொல்லிட்டாரு. நிச்சயதார்த்தம் அன்னைக்கு சுவாதி இந்த கம்மல் தான் போட்டிருப்பாங்க. பர்மர்ல ஒருத்தர் விசாரிக்கிறதா சொன்ன பாத்தீங்களா, அவருக்கு புதுசா ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. ஆக்சுவலா சில ஹோட்டலுக்கு வந்து மனிஷா விசாரணை பண்ணிருக்காரு. சுவாதியோட போட்டோவை காமிச்சு இந்த இடத்துக்கு இவ வந்தாளா அப்படின்ற மாதிரி தான் விசாரணை பண்ணிருக்காரு. சார் ஃபுட்டேஜ் உங்களுக்கு அனுப்பி வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இவன் எதுக்காக சுவாதியை பத்தி விசாரிக்கிறதுக்காக போனா, அதுவும் பர்மருக்கு எப்படி கரெக்டா போனான்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவனை லாக் பண்ணோம் அப்படின்ற மாதிரி திரும்பி லாக் பண்ணி இந்த இடத்துக்கு வர வச்சிடுறாங்க. பர்மருக்கு போய் எப்படா விசாரிச்சு அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாங்க. என்ன நடந்திருக்கும் நான் சொல்லவா அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் ஒரு வருஷனை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. எனக்கு நீங்க ஹெல்ப் பண்றீங்களா, பர்மர்ல என்ன கொண்டு போய் விடுறீங்களா அப்படின்ற மாதிரிலாம் இந்த பொண்ணு கேட்கறாங்க. சரி வான்ற மாதிரி இவரை ஏத்துக்கிறாரு. இவர் வெயிட் பண்ணும்போது வரலன்னு சொன்னாரு பாத்தீங்களா, உண்மையில அந்த பொண்ணு இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இவங்க இருக்காங்கல்ல, சேகரையும் பிக்கப் பண்ணோம், சேகர் இடத்துக்கு போங்கன்னு சொல்றாங்க. இவர் வேற ஒரு இடத்துக்கு வந்துடுறாரு. அந்த இடத்துல சேகரையும் பிக்கப் பண்ணிடுறாரு. சிசிடிவி அதிகம் இல்லாத பகுதியா போங்க, அப்பதான் ட்ரேஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் சேகர் சொல்லியிருப்பான். நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி இவரும் காரை கொண்டு போயிட்டு இருக்காரு. பக்கத்துல ஏதோ ஒரு காட்டு பகுதிக்கு அவங்களை கூட்டு போயிருக்க, 2 பேரையும் அட்டாக் பண்ணிருக்க, இந்த பொண்ணு அந்த இடத்துல எரிச்சு விட்டுருக்க, அந்த பொண்ணோட எலும்பை தூக்கி அந்த இடத்துல போட்டிருக்க, சேகர என்ன பண்ண ஒழுங்கா சொல்லு அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. நீங்க சொல்ற மாதிரிலாம் எதுவுமே நடக்கலன்ற மாதிரி மனிஷ் சொல்றாரு. இங்க ஒரு பிளாஷ்பேக்கா நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா போட்டோஸ்லாம் வந்ததுக்கு அப்புறம் இவர் அப்செட்டா இருந்தார்ல, சுவாதி பேசுறதுக்காக வராங்க. முன்கூட்டியே சொல்லலாம்னு நினைச்சேன், சாரின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. அந்த போட்டோவெல்லாம் விட்டு தள்ளு, பாஸ்ட் எல்லாம் விட்டு தள்ளு, இப்ப கூட ஒன்னும் கெட்டு போல, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. என் வீட்டுல என்னோட அப்பா கிட்ட நான் பேசுறேன்னு சொல்றாரு. ஆனா இவங்க இருக்காங்கல்ல, எனக்கு சேகரை தான் பிடிச்சிருக்குன்னு சொல்றாங்க. இதை கேட்கிற இவருமே இந்த இடத்துல உடஞ்சு போயிடுறாரு. எங்க போனோன்றத அவங்க சொல்லன்ற மாதிரி சொன்னார்ல, அது பொய்யா இருக்கும். பர்மருக்கு போனோன்ற மாதிரி அவங்க சொல்லியிருப்பாங்க. சரி வெயிட் பண்றன்ற மாதிரி கார்ல அந்த இடத்துக்கு வந்து வெயிட் பண்ணிருப்பாரு. உண்மையிலேயே அவங்க அந்த இடத்துக்கு வந்திருக்கவே மாட்டாங்க. என்ன வரல, அவ மிஸ் ஆகுறான் வேற நியூஸ் அடிப்படுது, அந்த இடத்துல போய் செக் பண்ணலான்ற மாதிரி இவர் பர்மருக்கு போய் ஒவ்வொரு ஹோட்டலா செக் பண்ணிருப்பாரு. இதுதான் உண்மை, நான் சொல்றதை நம்புங்க அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. இவன் சொல்றதை எந்த அளவுக்கு நம்புறதுன்னு தெரியாம இன்ஸ்பெக்டரும் யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப சுவாதி அம்மா இருக்காங்கல்ல, பையன் மேலேயே சந்தேகப்படுறாங்க. டே விக்ரம், நீ ஏதாவது கோவப்பட்டு பண்ணிட்டியான்ற மாதிரி கேக்குறாங்க. சுவாதி இறந்து போயிருந்தானா அதுக்கு முழுக்க முழுக்க நீங்க தான் காரணம் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. ரீமாவும் ஜகனும் ஓடி போனாங்கல்ல, இப்பதான் போலீஸுங்க ஜகனை பிடிச்சிருக்காங்க. ரீமாவும் ஜகனும் பிரிஞ்சுட்டாங்களாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. நமக்குமே நடந்த விஷயத்த காட்டுறாங்க. போலீஸுங்க ஜகனை அடிச்சு விசாரிக்கிறாங்க. ஜகனுமே ரீமாவை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது, நாங்க எப்பயோ பிரிஞ்சுட்டோம்னு சொல்லிட்டாரு. அதாவது லவ் பண்ணி 2 பேருமே ஓடி போயிருக்காங்க, அதுக்கப்புறம் 2 பேருமே பிரிஞ்சிருக்காங்கன்னு தெரிய வருது. ஆனா போலீஸுங்க நம்ப மாட்டாங்க. பொய் சொல்லாத, நீங்க அவங்க 2 பேரையும் வர வச்சிருக்கீங்க, வந்ததுக்கு அப்புறம் அவங்க கதையை முடிச்சிருக்கீங்க, அவங்க கிட்ட இருக்க நகையெல்லாம் எடுத்துக்கிறதுக்காக தான் இந்த விஷயத்த பண்ணிருக்கீங்க அப்படிதானே அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. மேடம் அப்படிலாம் கிடையாது மேடம், நான் சொல்றதை கேளுங்கன்ற மாதிரி இவருமே சொல்றாரு. ஜகனும் ரீமாவும் இவ்வளவு சீக்கிரமா பிரிஞ்சுட்டாங்கல்ல, அதே மாதிரிதான் சுவாதியும் சேகரும் சீக்கிரமா பிரிஞ்சிருவாங்க. இதுதான் சுவாதிக்கு நாங்க புரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்றோம். ஆனா நீங்க தான் ஓடி போன்ற மாதிரி அவளுக்கு அட்வைஸ்லாம் கொடுத்து அனுப்பி வச்சிருக்கீங்க. அவ நாசமா போனா அதுக்கு நீங்க தான் காரணம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறாரு. இப்ப அம்மாவும் லைட்டா கில்ட்டா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இன்ஸ்பெக்டருக்கு எல்லா இடத்துலயும் இன்ஃபார்மர்ஸ் இருப்பாங்கல்ல, அந்த பொண்ணு எங்க இருக்கான்றத கண்டுபிடிச்சாச்சு. அவ ஒரு பஸ்ல ஏறி வந்துட்டு இருக்கா, நீங்க அந்த இடத்துக்கு வந்தா புடிச்சுக்கோங்கன்ற மாதிரி சொல்றாரு. அந்த பஸ் எந்த ரூட்டுக்கா வருமோ அந்த இடத்துல இன்ஸ்பெக்டரும் டீமும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சமயம் சேகரோட அப்பா இருக்கார்ல, என் பையனை எப்பதான் கண்டுபிடிப்பீங்கன்ற மாதிரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துடுறாரு. இந்த சமயம் தான் வேற ஒரு விஷயமும் நடக்குது. அந்த ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணாங்கல்ல, ரிசல்ட் இப்பதான் வருது. ரிசல்ட்ல அது சுவாதியோட பாடின்றது கன்ஃபார்ம் ஆயிருது. அதாவது அந்த எலும்பு இருக்குல்ல, சுவாதி கூட மேட்ச் ஆகுது. இன்ஸ்பெக்டரை பொறுத்த வரைக்கும் ரீமாவை அமுக்குறதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்பதான் சுவாதி கூட எலும்பு மேட்ச் ஆனது தெரிய வருது. இப்ப பஸ்ஸை நிறுத்திடுறாரு. உள்ள வந்து செக் பண்ணிட்டாரு. அவங்க முகத்தெல்லாம் மறைச்சிருக்காங்க, ஆனா இவர் கரெக்டா கண்டுபிடிச்சிடுறாரு. எங்கம்மா ஓடி ஒளியிற வான்ற மாதிரி சொல்றாரு. அவங்க மட்டும் இல்லாம பக்கத்துல ஒருத்தரும் இருக்கிறது தெரிய வருது. உங்க பொண்ணோட பாடி தான் கிடைச்சிருக்குன்றத போலீஸுங்க சொல்லிடுறாங்கல்ல. இப்ப ஃபேமிலியை சேர்ந்தவங்க பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. பொண்ணுக்கு செய்ய வேண்டிய இறுதி சடங்கு எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்காங்க. அதே மாதிரி அந்த பொண்ணு ஒரு காலேஜ்ல படிக்கிறாங்கல்ல, அந்த இடத்துல எல்லாருமே கேண்டில் எல்லாம் ஏத்தி வச்சிட்டு இருக்காங்க. இந்த ரீமா கிட்ட பேசும்போது தான் போலீஸுங்களுக்கு நிறைய விஷயம் தெரிய வருது. நமக்கு பிளாஷ்பேக்ல நடந்த விஷயத்தை காட்டுறாங்க. சுவாதிக்கும் மனிஷ்க்கும் நிச்சயதார்த்தம் மாதிரி நடந்தது பாத்தீங்களா, எதுக்காக என்கிட்ட இதை பத்தி சொல்ல அப்படின்ற மாதிரி சேகர் கோவப்படுறாரு.
நானே எதிர்பார்க்கறதுக்கு முன்னாடி இதெல்லாம் நடந்துருச்சு, நான் சீக்கிரமா அவங்க கிட்ட பேசி புரிய வைக்கிறேன், நான் எப்படியாவது புரிய வச்சு ஸ்டாப் பண்ணிடுறேன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. சேகருமே சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. சுவாதி புரிய வைக்கிறேன் வார கணக்குல டைமை இழுத்துருவாங்க. அதனால சேகர் போட்டோவை அனுப்பி வச்சிருப்பாரு. எதுக்காக அந்த போட்டோவெல்லாம் அனுப்பி வச்ச, இப்ப பெரிய பிரச்சனையா மாறிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. நம்ம சீக்கிரமா ஓடி போயிடலான்ற மாதிரி சேகர் சொல்றாரு. இவங்களும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. அதெல்லாம் இருக்கட்டும், எப்படி இந்த தோடு வாங்கிட்ட வந்தது, அதுக்கு பதில சொல்லு அப்படின்ற மாதிரி ரீமா கிட்ட கேக்குறாங்க. ரீமாவும் நடந்த விஷயத்த சொல்றாங்க. ஆக்சுவலா சுவாதி இருக்காங்கல்ல, ரீமாவும் ஒரு இடத்துக்கு வர சொல்லியிருப்பாங்க. மீட் பண்றதுக்காக இவங்களுமே வந்துடுறாங்க. நீயும் ஜகனும் ஓடி போறதுக்கு நாங்க ஹெல்ப் பண்ணோம்ல, அந்த மாதிரி எங்களுக்கு ஹெல்ப் தேவை அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. அப்ப ரீமாவும் அழுதுகிட்டே ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஜகன் நான் நினைச்ச மாதிரி இல்ல, என்ன ரொம்ப மோசமா ட்ரீட் பண்ணா, என் நகை பணத்துக்காக தான் என்ன கூட்டு போனான் போல, அது எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரொம்ப மோசமா நடந்துகிட்டான், நாங்க 2 பேர் பிரிஞ்சிட்டோம்னு சொல்றாங்க. என்ன சொல்ற அப்படின்ற மாதிரி இவங்களுமே ஷாக்லாம் ஆயிட்டு இருக்காங்க. திரும்பி பேரண்ட்ஸ் கிட்டே போயிடலான்ற மாதிரி கால் பண்ண, நீ பொண்ணே இல்லன்ற மாதிரி காலை கட் பண்ணிட்டாங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கும்போது மோகன் ஒருத்தனை பார்த்தேன், அவன் கூட இப்ப நிம்மதியா ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கன்ற மாதிரி ரீமா சொல்றாங்க. உனக்கு நான் புத்திமதி சொல்றேன் கேட்டுக்கோ, மனிஷ் நல்ல வேலையில இருக்கான், அவனை கல்யாணம் பண்ணா நீ நிம்மதியா இருப்ப. ஆனா சேகர் வேலை இல்லாம இருக்கான், அவனுக்கு கிடைச்சாலும் கணக்கு பிள்ளை வேலை தான் கிடைக்கும். அதனால இந்த விஷயத்துல நீ கொஞ்சம் யோசிச்சே முடிவெடுன்ற மாதிரி இவங்க நிறைய அட்வைஸ் எல்லாம் பண்ணிருப்பாங்க. அப்ப கூட சுவாதி இருக்காங்கல்ல, எனக்கு சேகர் தான் பிடிச்சிருக்கு, நான் சேகர் கூட தான் வாழணும்னு நினைக்கிறேன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஒரு நாள் இவங்களோட தோட எடுத்துட்டு வந்திருப்பாங்க. இதை வித்து காசை மட்டும் ரெடி பண்ணி வையே, நான் வாங்கிக்கிறேன்ற மாதிரி சொல்றாங்க. சரின்ற மாதிரி இவங்க தோடெல்லாம் வாங்கியிருப்பாங்க. இவங்க வீட்டை விட்டு ஓடி போய் ஏற்கனவே அடி வாங்கி இருக்காங்கல்ல, அதனால எப்படியாவது இதை ஸ்டாப் பண்ணணும்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா சேகர் அதுக்கு ரெடியா இல்ல, அவன் காசு பணத்துக்காக தான் லவ் பண்ண மாதிரி எனக்கு தோணுச்சு அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. தெளிவா சொல்லுன்னு போலீஸ் கேக்குறாங்க. இப்ப ரீமாவும் தெளிவா நடந்த விஷயத்த சொல்றாங்க. சுவாதி தான் புரிஞ்சுக்க மாட்டாங்க. நம்ம சேகருக்கு புரிய வைக்கலாம் அப்படின்ற மாதிரி சேகரை மீட் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. சேகர் ஓடி போறது அவ்வளவு நல்ல ஐடியாவா படல, அவன் நல்லா இருக்கணும்னு நினைச்சனா இந்த பிளானை டிராப் பண்ணிரு, அவன் மனசுக்குள்ள கூட இதுதான் ஓடிட்டு இருக்கு, உன்கிட்ட எப்படி சொல்றதுன்னு தயங்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. ஆனா சேகர் கேட்கிற மாதிரி இல்ல, நாங்க கண்டிப்பா 2 பேருமே பர்மருக்கு வருவோம், அந்த சைட்ல உன்கிட்ட சொன்ன விஷயத்த மட்டும் பண்ணு, அவ தோடு தந்தால அதை வச்சு காசை மட்டும் ரெடி பண்ணுன்ற மாதிரிலாம் சொல்றான். ரீமா என்ன சொல்ல வராங்கன்றது போலீஸுங்களுக்கு புரிஞ்சிருது. அதாவது அவளோட காசு நகைக்காக தான் அவன் எதிர்பார்த்திருக்கான்ற மாதிரி சொல்ல வராங்க. அந்த காசு நகை கிடைச்சதுக்கு அப்புறம் அவளை சாவடிச்சு அந்த இடத்துல அவன் டிஸ்போஸ் பண்ணிருக்க கூட வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. அவன் இந்த கொலையை ஒரு வேலை பண்ணிருப்பானா அப்படின்ற மாதிரி போலீஸுங்க யோசிக்கிறாங்க. ஆக்சுவலா இவங்க ஒரு காட்டு பகுதியில அவங்களை எரிச்சிருக்க வாய்ப்பு இருக்குன்னு யோசிக்கிறாங்க. ஆனா எந்த பகுதியில எரிச்சாங்கன்னு கூட இவங்களுக்கு கன்ஃபார்மா தெரியல. இவ்வளவு நாள் சேகரோட பேரண்ட்ஸ் சுவாதியோட பேரண்ட்ஸை பாக்குறதுக்காக போயிருக்க மாட்டாங்க. ஆனா இந்த வாட்டி வந்துடுறாங்க. என் பையனை நீங்க தான் ஏதாவது பண்ணிட்டீங்களா, ஒழுங்கு மரியாதையே என்னோட பையன் எங்க இருக்கான்னு சொல்லுங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இதை கேட்டு சுவாதி அப்பா பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாரு. உங்க பையனை நம்பி போன எங்களோட பொண்ணு இப்ப உயிரோட இல்ல, இறந்து போய் எலும்பு கூட தான் எங்களுக்கு கிடைச்சிருக்கா, உங்க பையன் தான் இதை பண்ணிருக்கான்னு தெரிய வந்ததுன்னா கண்டிப்பா உங்க பையனை சாவடி பண்ற மாதிரிலாம் கோவமா சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. சேகர் எங்க இருக்காருன்னு கண்டுபிடிச்சாதானே இந்த கேஸை சால்வ் பண்ண முடியும். அதனால வலை வீசி சேகரை தேடிட்டு இருக்காங்க. இப்ப 3 நாள் கழிச்சு நடக்கிறத காட்டுறாங்க. சேகர் அப்பாக்கு கால் வருது, அண்ணன் நம்பர்ல இருந்து கால் வருது. அட்டன் பண்ணா பையன் தான் பேசுறான். அப்ப பையன் உயிரோட தான் இருக்கான்ற மாதிரி இவரும் சந்தோஷப்படுறாரு. பையன் இருக்கான்ல, அப்பா எனக்கு காசு வேணும், இந்த நம்பருக்கு அனுப்பி வைக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கறான். நீ எங்கடா இருக்கன்ற மாதிரிலாம் அப்பா கேட்கிறாரு. அதுக்குள்ளே இவன் காலை கட் பண்ணிடுறான். ஆக்சுவலா சேகர் அப்பாவோட போனை இவங்க மானிட்டர் பண்ணிக்கிட்டே தான் இருந்திருப்பாங்க. பையன் கிட்ட இருந்து கால் வந்தது இவங்களுக்கு தெரிஞ்சிருது. அப்பா 20,000 ரூபாய் அனுப்பி வச்சிருக்காருன்னு இவங்களுக்கு தெரியுது. எப்படியாவது பையனை ட்ரேஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. அவன் போனெல்லாம் ஆஃப் பண்ணியிருப்பான், தப்பிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அதுக்குள்ள இவங்க இருக்காங்கல்ல, அந்த பகுதியை ட்ரேஸ் பண்ணி வந்துடுறாங்க. அவன் இவங்களை பார்த்தோன்னு ஓடலாம் செய்யறான். ஆனா ஒரு ஸ்டேஜ்ல சேகரை இவங்க எல்லாருமே சேர்ந்த மாதிரி அமைக்கிறாங்க. இப்ப இன்ஸ்பெக்டரும் சேகரை போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. என்ன நடந்தது சொல்டா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. இப்பதான் வேற ஒரு கேஸ்னாலே இவங்களுக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட் கிடைக்குது. வேற ஒரு இடத்துல இன்ஸ்பெக்டர் இருக்காருல்ல, அவர் ஒரு திருடனை விசாரிச்சிருப்பாரு. இந்த நகையை எங்க எடுத்தன்னு கேட்டிருப்பாரு. ஒவ்வொரு நகையும் எடுத்த இடத்தை பத்தி சொல்லியிருப்பான். ஒரு நகை மட்டும் தனியா இருக்கு, இதை எங்கடா எடுத்தன்னு கேட்கும் போது இவன் ஒரு விஷயத்த சொல்லியிருப்பான். இந்த திருடன் ஒரு காட்டு பகுதியில நடந்து வந்துட்டு இருப்பான். அந்த இடத்துல இவனுக்கு ஒரு பிரேஸ்லெட் கிடைக்குது. அப்பா பிரேஸ்லெட் கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரி இவன் சந்தோஷப்படுறான். ஆக்சுவலா இங்கதான் பாடியை எரிச்சிருக்காங்க. ஏன்னா பக்கத்துல சாம்பல்லாம் இருக்கிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. எது காட்டு பகுதியில கிடைச்சதா அப்படின்ற மாதிரி போலீஸுங்க யோசிச்சிருப்பாங்க. அந்த இடத்துக்கு வந்து பார்க்கும்போது பக்கத்துலயே சாம்பல்லாம் இருந்திருக்கும். அந்த சாம்பல்ல அந்த எலும்பு கூடோட மேட்ச் ஆகுதா அப்படின்றத செக் பண்ணிருப்பாங்க. மேட்ச் ஆகுது அப்படின்றது இவங்களுக்கு தெரிய வருது. அப்ப அந்த பிரேஸ்லெட் கில்லரோட பிரேஸ்லெட்டா இருக்க வாய்ப்பு இருக்குல்ல, அதனால கில்லர் எங்க
வாங்கியிருக்கான் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு கடையா இவங்களும் விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல இன்ஸ்பெக்டர் இந்த பையனை விசாரிக்கிறார்ல, இப்ப சேகருமே என்ன நடந்தது அப்படின்றத சொல்ல ஆரம்பிக்கிறான். சுவாதி இருக்காங்கல்ல, ஹெல்ப்புக்காக மனிஷ வர சொல்லியிருப்பாங்க. அந்த இடத்துக்கு சேகரையும் வர சொல்லியிருப்பாங்க. சேகர் வந்துடுறாரு. மனிஷ வெயிட் பண்றத பாக்குறாரு. என்ன சுவாதி இன்னும் வரலன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. ரொம்ப நேரம் வெயிட் பண்ண மனிஷ் கிளம்பி போயிடுறாரு. இன்னும் கூட எதுக்காக அவ வரலன்ற மாதிரிலாம் சேகர் யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப திரும்பி சேகரால வீட்டுக்கும் போக முடியாது. அதனால தான் நம்ம ஒளிஞ்சுக்கலாம்னு ஒளிஞ்சிருப்பாரு. அதுக்கப்புறம் தான் சுவாதி மிஸ் ஆயிட்டா, எங்க போனான்னு தெரியலன்ற மாதிரி விசாரணை பண்ணிருப்பாங்க. அதனால இவர் ஐடாவே இருக்கலாம்ன்ற மாதிரி ஐடா இருந்திருப்பாரு. அந்த பிரேஸ்லெட் யாரோடது அப்படின்றத விசாரிச்சாங்கல்ல, விக்ரம்க்கு ஒரு சித்தப்பா பையன் இருக்கிறதா சொல்லியிருப்பேன், அதாவது தம்பி இருக்கிறதா சொல்லியிருப்பேன். அந்த தம்பியோட பிரேஸ்லெட்னு தெரிய வருது. இப்ப அந்த தம்பியை லாக் பண்ணி இவங்களுமே கூட்டு போயிடுறாங்க. அந்த தம்பி கிட்ட விசாரிக்கிறாங்க. தம்பியை பத்தி தெரிஞ்சுதான் விசாரிக்கிறாங்க. ஏன்னா தம்பி தான் அந்த பிரேஸ்லெட்டை வாங்கியிருக்காரு. அப்ப தம்பி வாங்கின பிரேஸ்லெட் அங்க விழுந்திருக்குன்னா தம்பி தானே ஏதாவது பண்ணிருக்கணும். தம்பி கிட்ட விசாரிக்கும் போது தான் சில விஷயங்கள் தெரிய வருது. அந்த நாள் நைட்டு நடந்த விஷயத்த காட்டுறாங்க. ஆக்சுவலா இவங்க இருக்காங்கல்ல, மனிஷ்க்கு கால் பண்ணி ஹெல்ப்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. அந்த சமயம் பார்த்து இவங்களோட அண்ணனான விக்ரம் வந்து இதெல்லாம் கேட்கிறாரு. விக்ரம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்த யோசிக்கிறாரு. குடும்ப மானத்தை வாங்கிறாத, ஓடி போற பிளான் எல்லாம் கேன்சல் பண்ணு, நான் சொல்ற மாதிரி கல்யாணம் பண்ணிக்கோன்னு அப்பா சொல்லியிருப்பாரு. ஆனா இவங்க இருக்காங்கல்ல, தயவு செஞ்சு என்னோட முடிவை என்னை எடுக்க விடுங்க, என்னை விட்டுருங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருப்பாங்க. கஷ்டப்பட்டு எல்லாருமே பேசி சமாதான பத்திருப்பாங்க. அவ்வளோ சமாதான பத்தியே இவ ஓடி போறதுக்கு தான் முடிவு எடுத்திருக்கா. இதுக்கப்புறமா விட்டு வைக்க கூடாதுன்ற மாதிரி இந்த விக்ரம் யோசிக்கிறாரு. ஆனா தங்கச்சி கிட்ட சிரிச்சுக்கிட்டே பேசுற மாதிரி வராரு. நீ இன்னமும் போலாம் தான் முடிவுல இருக்கன்னு எனக்கு தெரியுமா, அப்பா சித்தப்பா அப்படிதான் இருப்பாங்க, அண்ணன் நான் உனக்கு சப்போர்ட்டிவா இருக்கேன், நீ எல்லாருமே தூங்குனதுக்கு அப்புறம் எந்திரிச்சு போய்க்கோன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அண்ணன் நல்லதுக்கு தான் சொல்றாரு போலன்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. அம்மாக்கு இதெல்லாம் தெரியக்கூடாதுன்னு ஃபேமிலியே தெளிவா இருக்காங்க. அம்மா தூங்கிட்டு இருக்கும் போது கதவை சைலண்டா சாத்திடுறாங்க. இப்ப இவங்க கீழே இறங்கி வந்துட்டு இருக்கும் போது ஃபேமிலியை சேர்ந்த எல்லாருமே லாக் பண்றாங்க. அதாவது அப்பா சித்தப்பா தம்பின்னு எல்லாருமே லாக் பண்றாங்க. குடும்ப கௌரவமே இவங்களால போயிடும், இவங்க கதையை முடிக்கணும்ன்ற மாதிரி எல்லாருமே சேர்ந்து கதையை முடிச்சிருப்பாங்க. இவங்க எல்லாருமே சேர்ந்த மாதிரி தான் எரிக்கிறதுக்காக போயிருப்பாங்க. ஒருத்தங்க எரிச்ச மாதிரிலாம் நமக்கு காமிச்சாங்கல்ல, சும்மா சீட்டிங்காக தான் அப்படி காமிச்சிருப்பாங்க. எல்லாருமே சேர்ந்து தான் எரிச்சிருப்பாங்க. அங்கிருந்து எலும்பெல்லாம் எடுத்துட்டு போகும்போது தான் தம்பி கையில இருந்து பிரேஸ்லெட் விழுந்திருக்கும். அதை இவங்க கவனிக்காம போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் பிரேஸ்லெட் எங்க போச்சுன்ற மாதிரிலாம் தேடிட்டு இருந்திருப்பாங்க. என்ன கேட்டா கண்டிப்பா இது வேற லெவல் ட்விஸ்ட்னு சொல்லுவேன். காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பொண்ணை இவங்க தான் சாவடிச்சிருப்பாங்க. ஆனா மறுநாள் காலையில எதுவுமே தெரியாத மாதிரி அம்மா கிட்டே இவங்க சந்தேகப்படுற மாதிரிலாம் கேட்டிருப்பாங்க. நீ தான் ஓட வச்சிட்டியா, நீ தான் ஓட வச்சிட்டியான்னு கேட்டிருப்பாங்க. அம்மாவுமே இவங்க கேட்கறதெல்லாம் வச்சு நம்பவே ஆரம்பிச்சிருப்பாங்க. சோ நம்மள சீட் பண்றதுக்காக தான் அந்த மாதிரி சூப்பரா ஒரு சீனை வச்சிருப்பாங்க. சேகர் எந்த ஒரு தப்பும் பண்ணலன்னு தெரியுதுல்ல, சேகரை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. ஆனா காதலியை இழந்ததுனால சோகமா போயிட்டு இருக்காரு. இப்ப சுவாதியோட ஃப்ரெண்ட்ஸ் தான் அம்மாக்கு ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. விக்ரமோட அப்பா சித்தப்பா தம்பின்னு 4 பேரையும் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போறாங்க. இதோடயே இந்த கதையை நமக்கு முடிச்சிடுறாங்க. கண்டிப்பா இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.